பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த பாரிஸ் 2024 ஒலிம்பிக் அதில் நடந்த ஒரு ஆச்சரியமான ஒரு மேட்ச், அதை பற்றித்தான் நாம் விவாதிக்க இருக்கிறோம். உலகின் மிகச்சிறந்த அணி கூடைப்பந்தாட்டத்தை கூடைப்பந்தாட்டத்தின் தாயகம் அமெரிக்கா, கரீம் அப்துல் ஜப்பார், மைக்கேல் ஜார்டன், மேஜிக் ஜான்சன், டெட்ராய்ட் பிஸ்டனுடைய இசியா தாமஸ் மற்றும் கோப்ரையாண்ட், இப்பொழுது இந்த அணிக்கு தலைமை தாங்கி வந்த MVP லீ ஜேம்ஸ் என்று அழைக்கப்படும் லிபரான் ஜேம்ஸ் என்று ஜாம்பவான்கள் புழங்குகின்ற அணி, உலகை திகைக்க வைக்கின்ற அணி, உலகில் எங்கு சென்றாலும் வெற்றி மாலை சூடுகின்ற அணி, எதிர்ப்பவர் எவருமிலர் என்ற புகழ் மாலைகளுக்கு சொந்தமான அமெரிக்க கூடைப்பந்தாட்ட அணியை போட்டு பார்த்த ஒரு குட்டி நாட்டு அணிதான் தெற்கு சூடான் கூடைப்பந்தாட்ட அணி அமெரிக்காவை தோல்வியின் விளிம்பிற்கு அழைத்து சென்றது. அமெரிக்கா பின்தங்கியது. அதன் பிறகு மீண்டு வந்து அமெரிக்கா வெற்றி பெற்றாலும் இது ஒரு பெருமைக்குரிய தோல்வியாக தெற்கு சூடானுக்கு அமைந்துவிட்டது. இதுதான் இன்றைய டாபிக். வாங்க பார்க்கலாம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பொழுதுதான் நாம் வெளியிடுகின்ற காணொளி உங்களை வந்து சேரும். நிகழ்ச்சியை பார்க்கலாம். தெற்கு சூடான் சமீபத்தில் தான், அதாவது 2010ஆம் ஆண்டு சுதந்திர நாடாக அறிமுகமானது உலகிற்கு. அதற்கு முன்பு வரை சூடான்ல இருந்தது. அந்த மகாத்மான்னு ஒருத்தர் இருந்தார்ல, ஒமர் அல் பஷீர், அவன் தான் இந்த உள்நாட்டு போருக்கு காரணம். தெற்கு சூடான் பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் நிரம்பிய பகுதி, மற்ற சூடான், ஏனைய சூடான் பகுதி இஸ்லாமியர்களுக்கானது. இது ஒரு இனக்குழு, அவங்க ஒரு இனக்குழு. எப்படியோ நெருப்பு பற்றி கொண்டது. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேல் உள்நாட்டு போர் நடந்து 30 லட்சம் பேர் இறந்தார்கள் மக்கள். அவ்வளவு அடி வாங்கிய ஒரு நாடு தெற்கு சூடான். தெற்கு சூடானுக்கு இவ்வளவு தூரம் தெற்கு சூடானை சொல்லுகிறோம். தெற்கு சூடான் அமெரிக்க அணியை திணறடித்ததை சொல்லுகிறோம். தெற்கு சூடான்ல ஒரு கூடைப்பந்தாட்ட மைதானம் கிடையாது. அப்புறம் எப்படி இவங்க இவ்வளவு பெரிய வெற்றியை ஈட்டினார்கள்? 2011-12 தான் முழுமையான சுதந்திரம் அடைந்தது. அதன் பிறகு அந்த நாடு 2-3-4 வருடங்கள் அதனுடைய பணம் செல்லுபடியாகாமல் எங்கேயுமே செல்லுபடியாகாமல் அந்த அவங்க பட்டப்பாடு பெரிய கஷ்டப்பட்டு இப்பொழுதுதான் கொஞ்சம் நிமிர்ந்திருக்கிறது. அந்த தெற்கு சூடான் தான் இந்த வரலாற்று சாதனையை, வரலாற்றில் இடம்பெறுகின்ற ஆட்டத்தை நடத்தி காட்டியது. ஒலிம்பிக்ல குழு ஆட்டம்னா நம்ம குழு போட்டிகள் கூடைப்பந்தாட்டம், கால்பந்து, வாலிபால், ஹேண்ட்பால், இதெல்லாம் இந்த குழு போட்டிகளில் வரும். குழு போட்டிகள் எப்படின்னா, உலகின் 212 நாடுகள் கலந்து கொள்கின்ற ஒலிம்பிக் போட்டிகளில் 12 அணிகள் தான் இறுதிப் போட்டிக்கு ஒலிம்பிக்கு வர முடியும். இந்த 12 அணிகள் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, ஒரு கண்டத்திற்கு 2-3. உதாரணமாக அமெரிக்கா இந்த தடவை தேர்வாகியது ஒலிம்பிக். அமெரிக்கா, கனடா, வட அமெரிக்காவில், மத்திய அமெரிக்காவில் போர்ட்டரிகோ, இந்த 3 நாடுகளும் அமெரிக்காவிலிருந்து தேர்வு பெற்றது. ஆப்பிரிக்காவிலிருந்து ஒரே ஒரு நாடு தான், அதுதான் தெற்கு சூடான். ஆப்பிரிக்கா சாதாரண விஷயம் இல்லை. ஆப்பிரிக்க கூடைப்பந்து என்பது நீங்க எங்கிருந்து தொடங்கும்னா அல்ஜீரியாவிலிருந்து தொடங்கும். அல்ஜீரியா, மொராக்கோ, லிபியா, எகிப்து, அப்படி இந்த பக்கம் வந்தா தென்னாப்பிரிக்கா, மிகப்பெரிய அணி தென்னாப்பிரிக்கா, மற்றும் கானா, கென்யா, இந்த மாதிரி மிகப்பெரிய வளமான நாடுகள், நல்ல கட்டமைப்பு உள்ள வசதி உள்ள நாடுகளை எல்லாம் தூக்கி சாப்பிட்டு இவங்களை எல்லாம் முறியடித்து விட்டு நேற்று விடுதலை அடைந்த இந்த தெற்கு சூடான், ஒரு கூடைப்பந்தாட்ட மைதானம் இல்லாத தெற்கு சூடான் தகுதி பெற்றது. ஆப்பிரிக்க சாம்பியன் ஆகி அதன் பிறகு ஒலிம்பிக் ஆட்டோமேட்டிக்காக தகுதி அடைகிறாங்க. ஆசியாவிலிருந்து ஜப்பான் தகுதி அடைந்தது. ஓசியானா மண்டலத்திலிருந்து ஆஸ்திரேலியா தகுதி அடைந்தது. ஓசியானாவுக்கு 1, அது பிளே ஆஃப் சுற்றுலா வரும். ஆசியாவிலிருந்து ஜப்பான் தகுதி அடைந்தது. அதுபோக ஐரோப்பாவில் போட்டியை நடத்தும் நாடு என்ற அளவில் பிரான்ஸ், ஜெர்மனி,
செர்பியா மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகள், மொத்தம் 12 நாடுகள். இதுதான் கணக்கு. இதில் அதாவது அமெரிக்கா, இந்த நம்ம தெற்கு சூடான், போர்ட்டரிகோ, இந்த அணிகள்லாம் இருக்கிறாங்க. முதல் சுற்று ஆட்டத்தில், தன்னுடைய முதலாவது ஆட்டத்தில் அமெரிக்காவை எதிர்கொள்ளுகிறது தெற்கு சூடான். மைதானத்துக்கு வந்தாச்சு, ஆட்டம் ஆரம்பிக்கிறது. முதல் கேம்ல இவங்க அமெரிக்கா நினைச்சது இது என்ன சாதாரண அணின்னு சொல்லி, ஆனால் முதல் கேம்ல டஃப் ஃபைட் பண்ணுது தெற்கு சூடான். இரண்டாவது கேம்ல தெற்கு சூடான் லீட் பண்ணுது. அமெரிக்கா கீழே இருக்குது, தெற்கு சூடான் லீட் பண்றாங்க புள்ளிகள் அடிப்படையில். ஒண்ணுமே புரியல இவங்களுக்கு. அமெரிக்கர்கள் பதறுகிறார்கள். 27,000 அமெரிக்கர்கள் அந்த ஆட்டத்தை பார்க்கறதுக்கு வந்து குழுமி இருக்கிறாங்க ஒலிம்பிக் ஸ்டேடியத்தில். ஒலிம்பிக் ஸ்டேடியத்திலேயே அதிகப்படியான ரசிகர்கள் கூடிய கூட்டம் கூடைப்பந்துக்கும் இந்த கால்பந்துக்கும். அப்படி கூடியிருக்கிற அந்த ரசிகர்கள் மத்தியில் அமெரிக்கா பின்தங்குதுன்னா எப்படி இருக்கும்? ஜாம்பவான் அணி தொடர் பதக்கங்களை ஒலிம்பிக்கில் இதுவரைக்கும் வேற யாரையுமே தங்க பதக்கம் வாங்க விடாம இவனுங்களே வாங்கிட்டு வர்றாங்க. அப்படிப்பட்ட அணியை தன்னுடைய முதல் ஆட்டத்தில் தோல்வி அடைந்தால் எப்படி இருக்கும்? அதன் பிறகு 3வது குவார்ட்டர், அதில் கொஞ்சம் மீண்டது அமெரிக்க அணி. இருந்தாலும் பின்தங்கி பிறகு 4வது குவார்ட்டரில் கடைசி நிமிடங்களில் தான் அமெரிக்க அணி முன்னிலை பெற்று 103க்கு 86ன்னு சொல்லி அமெரிக்கா வெற்றி அடைந்தது. எல்லோருமே அமெரிக்கர்கள் எல்லோரும் எழுந்து நின்று தெற்கு சூடானை பாராட்டினார்கள். எழுந்து நின்று கைதட்டி கரவோசம் செய்து தெற்கு சூடானை பாராட்டினார்கள். நம்ம நாட்டில் மாதிரி கூட்டியாந்து வச்சுக்கிட்டு மோடி ஸ்டேடியத்தில் வச்சுக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம் கத்த விட்டு எதிரணியை க்ளோஸ் பண்ற வேலையெல்லாம் அவங்க பார்க்கல. அவர்கள் நாகரிகமானவர்கள், பெருந்தன்மையானவர்கள், ஹானஸ்டி. அந்த அணி தோற்று போனாலும் அந்த அணிக்கு எழுந்து நின்று கைதட்டி பாராட்டுதல்களை தெரிவித்தார்கள். அது நம்ம சென்னை ரசிகர்கள் கிரிக்கெட்ல எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி அவங்க அமெரிக்கர்கள் அமெரிக்காவை புரட்டி போட்டு அகில உலகத்தையும் தன் பக்கம் திருப்பிய, தன்வயம் திருப்பிய தெற்கு சூடான் அங்கே ஏன் இந்த கூடைப்பந்து மைதானம் இல்லை? இருந்தாலும் ஏன் அவர்கள், எப்படி அவர்கள் இந்த ஒலிம்பிக்குள்ள வந்தாங்கன்னா அது ஒரு சோக கதை. தெற்கு சூடானின் இந்த போர் யுத்தம் 30 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சமயத்தில் காலகட்டத்தில் மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படுது. இன்றைக்கு ஆடிய அமெரிக்காவை போட்டு பார்த்த இந்த வீரர்கள் எல்லோருமே கிட்டத்தட்ட அனாதைகள். உறவுகள்னு சொல்லிக்கிறது தூரத்து உறவுகள் தான், நெருங்கிய உறவுகள், தாய் தந்தையர், சகோதர சகோதரிகள் இல்லை. கிராஸ் ஃபயர்ல இறந்துட்டாங்க. அந்த யுத்த களத்தில் இறந்து விடுகிறார்கள். அதனால இவங்கெல்லாம் அனாதை அணிக்கும் போது செஞ்சிலுவை சங்கம் தான் இவங்களை கூட்டிக்கிட்டு நேரா அமெரிக்கா கொண்டு போய் அங்க புகலிடம் கொடுத்து அங்க வளர்க்குறாங்க. அதாவது செஞ்சிலுவை சங்கம் என்ற ஒன்றை கண்டுபிடித்தது, இப்படி சேவை செய்யறதெல்லாம் வெள்ளக்காரன் கிறிஸ்டியன். நான் கிறிஸ்டியன்ல, நான் இந்து தான். ஆனால் இவங்க உலக குரும்பாங்க, விஸ்வகுரு. நீ எந்த செஞ்சிலுவையை சங்கத்தை கண்டுபிடிச்சு யாருக்கு சேவை பண்ண? நீ தான் தொட்டா தீட்டாச்சு. ஒருத்தன் அடிபட்டு கிடக்கிறன்னா கூட அவனை தொடுறதுக்கு முன்னாடி தீட்டு பார்த்துக்கிட்டு ஓடுறவன். அதாவது இந்த செஞ்சிலுவை சங்கம் எல்லாம் இப்படி பெருந்தன்மையாக மனித குலத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக மனித குலத்திலிருந்து பிறந்த இது இறைவனுடைய கட்டளை கிடையாது, பைபிள்ல சொல்லப்படலை அல்லது எந்த வேதத்திலையும் சொல்லப்படலை. செஞ்சிலுவை சங்கம் என்பது மனிதன் தனக்குத்தானே ஆற்றிக்கொள்ளுகிற சேவையில அவனுடைய எண்ணத்தில் விதித்தது. சரி, அது இருக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். இந்த சிறுவர்கள் எல்லோருமே அங்கே வளர்றாங்க அமெரிக்காவில். இவனுங்க என்ன பண்றாங்க? கூடைப்பந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. பொழுது போகணும்ல, பள்ளிக்கு போயிட்டு வந்துட்டு கூடைப்பந்து விளையாடி மிகச்சிறந்த வீரர்களாக உருவாகிறார்கள். அமெரிக்காவின் பல்வேறு கிளப்புகளில் இவங்க ஆடி பயிற்சி பெற்று, அதுவே மிகப்பெரிய பயிற்சி, ஆடி பயிற்சி அடைகிறார்கள். அதன் பிறகு அவர்களுக்கு சொந்த நாட்டிற்கு போக வேண்டும் என்ற வெறி. நம்ம சூடானுக்கு போயிடுவோம் அப்படின்னு தெற்கு சூடான் சுதந்திரம் அடைந்தவுடன் தெற்கு சூடானுக்கு வந்துட்டாங்க. குடியுரிமை வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், எங்களுடைய மண் என்னுடைய தாயகம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து தெற்கு சூடானுக்காக அதற்கு பிறகு அவர்கள் அந்த கட்டமைப்பெல்லாம் பண்ணிட்டு செய்து அவர்கள் ஆடி பயிற்சி செய்து தொடர்ந்து ஐரோப்பாவிலையும் கிளப்பில் ஆடுவாங்கல்ல, ஐரோப்பாவில் ஆடுவாங்க, அமெரிக்காவில் ஆடுவாங்க, கிளப்புகள் கூப்பிடுற இதுக்கு போய் ஆடுவாங்க. இப்படியெல்லாம் ஆடி தங்களை உருவேற்றி கொண்ட இந்த வீரர்கள் தான் அனாதிகளாக நின்ற சிறுவர்கள். மிகப்பெரிய வீரர்களாக உருவெடுத்தவுடன்
நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் என்று இல்லாமல் இவர்கள் அத்தனை பேரும் தெற்கு சூடானுக்கு திரும்பி வந்து இந்த தாயகத்திற்காக தங்களுடைய மண்ணிற்காக ஒரு அணியை உருவாக்கி இன்றைக்கு அமெரிக்கா மட்டுமல்ல அகில உலகத்தையும் திரும்பி பார்க்க வைக்கின்ற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய புகழ் மாலையை சூட்டி கொண்டிருக்கிறார்கள். தோல்வி அடைந்தாலும் இது ஒரு பெருமைக்குரிய வெற்றி என்று கூடைப்பந்தாட்ட உலகம் மட்டுமல்ல அகில உலகமும் பாராட்டுகிறது. ஏன்னா அவங்க ஸ்போர்ட்ஸை கண்காணிப்பாங்க, நாம சினிமாவை தான் பார்க்குறோம். அதனாலதான் நமக்கு இந்த விவரம் தெரியவில்லை. இருந்தாலும் நாம் இதையெல்லாம் பேச வேண்டியது, இதையெல்லாம் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. இந்த விஷயத்தை சிறுவர்கள் இளைஞர்கள்ட்ட இந்த காணொலியை பார்க்க சொல்லுங்க, அவங்கள்ட்ட போகட்டும். இது தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி. இளைஞர்களுக்கு முடியாதது என்பது எதுவுமே இல்லை. இது ஒரு தன்னம்பிக்கைக்கான இது ஒரு செய்தி. இந்த செய்தியை இளைஞர்களிடம் சிறுவர்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். இப்படித்தான் தெற்கு சூடான் என்பது அனாதைகளாக நின்ற சிறுவர்கள் அங்கே உருவாகி அங்கே பயிற்சி பெற்று தங்கள் தாயகத்திற்கு திரும்பி வந்தார்கள். நல்ல வேளை அவங்களுக்கு நாம் சூடான் கட்சின்னு எதுவும் அங்கே இல்லை. நாம் தமிழர் மாதிரி ஒரு நாம் சூடான் அங்கே உருவாக்கி திரள் நிதி பட்டரண்டான்னு சொல்லி அங்கே ஒரு திரள் நிதி வாங்கி அவங்கள பூரா அங்கே ஏழையாக்கி வீதியில் அலைய விட்டு இங்கே கொளிக்கின்ற எந்த ஒரு அரசியல் தலைமையும் அவர்களுக்கு இல்லை என்பது அவர்கள் செய்த நல்ல திஷ்டம் இன்றைக்கு உலகை தங்கள் பக்கம் ஈர்த்திருக்கிறார்கள். சூடான், தெற்கு சூடான் வெற்றி அடையாமல் இல்லை. அமெரிக்காவோட தோற்றாலும், அமெரிக்காவை நெக் டு நெக் ஃபைட் பண்ணி தோற்றாலும் தெற்கு சூடான் தன்னுடைய இன்னொரு ஆட்டத்தில் இன்னொரு மத்திய அமெரிக்க நாடான போர்ட்டரிகோவை வென்றார்கள். 93க்கு 80 என்ற புள்ளி கணக்கில் தெற்கு சூடான் ஒரு வெற்றியை பெற்றது. ஒரு வெற்றி, 3 தோல்விகள். அதோட ஒலிம்பிக்ல இருந்து வெளியே வந்தாங்க. ஆனால் தெற்கு சூடானுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அடுத்தடுத்த ஒலிம்பிக் போட்டிகளில், அடுத்தடுத்த உலக சாம்பியன்ஷிப் போட்டிகளில் தங்களை உருவாக்கிக் கொள்வதற்கு, அடுத்த கட்டத்திற்கு நகர்வதற்கு அவர்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அநேகமாக அடுத்த ஒலிம்பிக்கில் அவர்கள் பதக்கம் வெல்லட்டும். முயற்சியுடையவர்கள் வெல்லட்டும். தொடர் பயிற்சி முயற்சிகளை உருவாக்கும். தொடர் பயிற்சி உயரத்திற்கு உங்களை கொண்டு செல்லும். ஆகவே அடுத்த ஒலிம்பிக்கில் நிச்சயம் தெற்கு சூடான் சாதிக்கும், ஒரு பதக்கத்தை வெல்லும். இதுதான் தெற்கு சூடான் பற்றிய செய்தி. மீண்டும் ஒரு காணொளியில், மீண்டும் ஒரு இதை போன்ற ஒரு சுவாரஸ்யமான ஒலிம்பிக் செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.